ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய ஃபுல் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதாவது தமிழ்நாட்டில் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே சிங்கப்பூர் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. டெஸ்ட் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டு உங்களுக்கு லெவி, அதாவது நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து லெவி பே பண்ணுவாங்க. அது குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. டெஸ்ட் அடிக்கிறதுல வந்து நிறைய வந்து வெர்ஷன் இருக்கு. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன வேலை இருக்கோ அதுக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனியாக டெஸ்ட் அடிக்கலாம். ஸ்டீல் ஃபிக்சர் அடிக்கலாம், பிளம்பிங் அடிக்கலாம், பைப் ஃபிட்டர் அடிக்கலாம், ரூப் அடிக்கலாம், ஏர் கான்டாக்டிங் அடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஒன்று தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 hour நடக்கும் ரைட்டன் எக்ஸாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க குறிப்பிட்ட டைம், அதாவது 3.5 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கரெக்டாக நிப்பாட்டணும். இந்த ப்ராஜெக்ட் நீங்க கரெக்டாக பண்ணா மட்டும், அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களால சிங்கப்பூர் போக முடியும். இதுக்கு பேர் தான் டெஸ்ட் அடிக்கிறது. இதுல வந்து மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெஸ்ட் அடிச்சு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 14 இருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களால சிங்கப்பூர்ல இருக்க முடியும். அதே மாதிரி நீங்க டெஸ்ட் அடிச்சுட்டு ஒரு கம்பெனில இருந்து போயிட்டு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வந்துட்டீங்க அப்படின்னா வேற கம்பெனி நீங்க போயில ரொம்ப குறைவான அமௌண்ட் மட்டுமே கட்டினா போதும். அதே நீங்க எஸ்பாஸோ இபாஸோ என்டிஎஸ் பர்மிட்லயோ போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருஷம் நீங்க போய் ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா திருப்பி நீங்க போறதே சிரமம் தான். அப்படி போனாலுமே அதே தொகையை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மற்ற பாஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரூம் கொடுக்கறது கொஞ்சம் குறைவு தான். ஆனா டெஸ்ட் அடிச்சு போனீங்க அப்படின்னா ரூம் வந்து கம்பெனி ஏத்துக்கும், ஃபுட் செலவு மட்டும்தான். டெஸ்ட் அடிச்சு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கிராப் ஈவனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். லைஃப்ல நீங்க 100% சக்சஸ் ஆயிடலாம். மற்ற பாஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து உங்களோட growth இருக்கும். ஆனா எப்போ வேணாலும் நீங்க கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெஸ்ட் அடிக்கிறது என்ன கேட்டா பெஸ்ட் தான். ஆனா இதுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெஸ்ட் அடிக்க போக தேவையில்லை. இபாஸ் எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட் ட்ரை பண்ணுங்க. அதே நீங்க பெரிய லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்க டெஸ்ட் அடிச்சு போகலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்.